Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து சரவணா ஸ்டோர்ல இருக்கக்கூடிய சூப்பரான எவர் சில்வர் பாத்திரம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா இந்த பிரான்ஸ்ல வரக்கூடிய பொங்கல் பாத்திரம் கலெக்ஷன்ஸ்லாம் போட்டுருந்தேன். அதுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க. First of all thank you. And ஒரு சில பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா எவர் சில்வர் பாத்திரம்ல வரக்கூடிய பொங்கல் பானை கலெக்ஷன்ஸுமே எங்களுக்கு காட்டுங்க. கொஞ்சம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் போட்டு என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் லேட் பண்ணாமல் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ வந்து இந்த பாத்திரம் தான் ஆன்லைனில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிற அந்த பாத்திரம் தான் இது. அதாவது வந்து குக்கர் சாதம்லாம் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு அன்ஹெல்தி அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பாத்திரம் வாங்கி நம்ம வடித்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து பிகினர்ஸ்லாம் வந்து சாதம் வடிக்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே ஈஸியாக குக்கர் மாதிரி அப்படியே லிட்டை மூடி சூப்பராக நம்ம வடித்து விட்டுடலாம். அந்த ரெண்டு ஹேண்டிலையும் வந்து லாக் பண்ணிட்டோம்னா நம்ம கையிலலாம் ஊற்றிக்காது. இது மாதிரி வந்து நம்ம வடித்து ஈஸியாக வந்து வடித்த சாதத்தை சூப்பராக உதிராக வரும். அதை நம்ம வந்து ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி எவர் சில்வரில் வரக்கூடிய இந்த கண்டெய்னர் செட்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுலேயுமே வந்து சீத்ரூ லிட்டோட இந்த மாதிரி பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் இருக்கிற மாதிரி கண்டெய்னர் செட்ஸ் கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம்லேருந்தே வருது. அதாவது ஒரு 2 கிலோ வரைக்கும் கொட்டுற மாதிரி நிறைய கண்டெய்னர்ஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸுமே ஒன்றுத்துக்குமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நீங்களுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து கம்பேரிசன் பண்ணி கூட நீங்கள் மற்ற கடைகள்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சாதா மாடல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கண்டெய்னர் செட்ஸு நிறைய வச்சுருந்தாங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய வந்து எவர் சில்வரில் வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடாய் வந்து அவ்வளோ வெயிட்டாக இருந்ததுங்க. இது வந்து நல்ல ஒரு 2 mmல வரக்கூடிய நல்ல திக்கான எவர் சில்வர் பாத்திரம். நம்மளுக்கு வந்து ட்ரைப்ளையை விட அதுவே தோத்துடும். அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி அமேசிங்காக இருந்தது. இதில் வந்து 2 சைஸ் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம காட்டுறது ஒரு சைஸு அண்ட் வந்து அதுக்கு அடுத்த சைஸுமே வச்சுருந்தாங்க. கீழே இருக்குது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. நெக்ஸ்ட்டு வந்து தை மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருப்பீங்க. நிறைய வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எவர் சில்வர் பாத்திரமில் கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இங்கே வந்து அவ்வளோ கலெக்ஷன், ஏகப்பட்ட வெரைட்டிஸ், கிண்ணம், தட்டு, அந்த மாதிரி வந்து நிறைய நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட் சூப்பராக யூனிக்காக கொடுக்கக்கூடிய டிசைனில் நிறைய இருந்தது. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பல்காகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய குவான்டிட்டி இங்கே இருந்தது. அண்ட் ஆல்சோ நல்லா பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியில் இருந்தது. நான் எடுத்து பார்த்ததால சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான க்யூட்டான இட்லி பாத்திரம் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேட்டுமே கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து இடியாப்பம், கார்ன், அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே, மோமோஸ் இதெல்லாம் வேக வச்சுக்கலாம். அண்ட் வந்து பிளேட், இட்லி பிளேட் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஒரு இட்லி பிளேட்லேயுமே வந்து 4 இட்லி போடலாம். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 12 இட்லி வந்து ஒரே டைமில் வந்து நம்ம அவிச்சிக்கலாம். அந்த சைடில் இருக்கிற அந்த வளையம் பாருங்கள், நல்லா ட்ரெடிஷ்னல் லுக்கில் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நம்ம குக்கரில் வச்சு யூஸ் பண்ணுறக்கூடிய பாத்திரம் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த காலத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே மெயினாக வந்து ப்ரெஷர் குக்கரில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பாத்திரம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அலுமினியமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் சில்வரில் வருது. இது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 1095 இருந்தது. கீழே ஒரு பெரிய பாத்திரம் அண்ட் மேலே வந்து 3 அடுக்கில் இருந்தது. இதில் வந்து அட் அ டைமில் வந்து நம்ம ரைஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது அதிலே வந்து கொஞ்சம் சின்ன சைஸு. ஒரு 4 பேர் தான் உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுலையுமே பார்த்திங்கன்னா அட் அ டைமில் கீழே வந்து ரைஸு, மேலே பருப்பு, மேலே அதுக்கேற்ற காய்கறி இதெல்லாம் வந்து ஒரே டைமில் வந்து வேக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு அவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த மாதிரி அடுக்கு பாத்திரம் வேணாம், வெறும் ரைஸ் மட்டும் வைக்கணும், இல்லை வெறும் பருப்பு மட்டும் வந்து குக்கருக்குள்ளே வச்சு நம்ம சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குட்டியான பாத்திரம்லாம் வாங்கிக்கலாம். இதிலே வந்து 3 சைஸில் வருது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த லிட்டு வந்து நல்லா டைட்டாக ஏர்டைட்டடாக இருக்கும். நம்மளுக்கு சாதம் வச்சா கூட அதில் பொங்கி ஊற்றாது. பருப்பு வேக வைக்கும்போது கூட அதெல்லாம் வந்து நம்மளுக்கு குக்கருக்குள்ளே பொங்கி ஊற்றாது. அந்த அளவுக்கு அந்த லிட்டு வந்து டைட்டாக கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரியே வந்து ஒரு 3 சைஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம். இப்போ நான் கையில் வந்து 2 சைஸ் வச்சு காமிச்சிருக்கேன். உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ குவான்டிட்டியில் நீங்கள் சமைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். எவ்வளோதான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஆயில் கேன்ஸ்லாம் இப்போ வந்தாலும் நம்மளுக்கு வந்து சில்வரில் இருக்கும்போது அதனுடைய மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கோ அதெல்லாம் வாங்கிட்டோம்னா அது வந்து நம்ம எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் யூஸ் பண்ணும்போது அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து பர்சனலாக வீட்டிலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். வீடியோவில் இன்னும் சூப்பரான ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நம்ம நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த பாத்திரம் வந்து ட்ரைன் பண்ணுற பேஸ்கெட் தான் பார்த்துட்ருக்கோம். நான் வந்து ஏற்கனவே வந்து ஜெயச்சந்திரன் ஷாப்பில் போட்டிருந்தப்போ அங்கேயுமே காமிச்சிருப்பேன். அதுலேயுமே நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய மாடல் காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு ரவுண்ட் டைப்பில் பார்த்துட்ருக்கோம். எல்லாத்துக்குமே நான் வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருந்தது. அதிலே வந்து சின்ன சைஸுமே இருந்தது. அண்ட் இப்போ பார்க்குறது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனர் பேஸ்கெட் தான் பார்த்துட்ருக்கோம். கீழே அந்த பிளேட் வந்துடுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த தண்ணியும் வந்து அதிலே வந்து தேங்கிடும். நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைட்லேயுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்எஸில் வரக்கூடிய அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ப்ரீமியமாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து சைடில் வந்து சின்ன சின்ன ஸ்பூன்ஸும் வந்து நம்ம மாட்டிக்கலாம், அதுவுமே கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம கவுண்டர் டாப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதுவுமே வந்து நம்ம எஸ்எஸில் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிளாஸ்டிக்லலாம் வாங்கினோம்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப லைஃப் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். ப்ரைஸுமே அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து 2 அடுக்கு, இப்போ நம்ம பார்க்குறது வந்து 3 அடுக்கு. இது வந்து 2 அடுக்கோடைய ப்ரைஸு. அண்ட் வந்து பக்கத்தில் பார்க்குறது வந்து 4 அடுக்கோடைய ப்ரைஸு. உங்களுக்கு வந்து எது கன்வீனியன்ட்டோ, உங்கள் ஃபேமிலிக்கு எது யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம ஆயில் கேனு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உப்பு ஜாடி இதெல்லாம் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம கார்னரில் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். கார்னர் ஸ்டாண்ட் இது. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஈஸி டு மெயின்டெனன்ஸ் இது. எவர் சில்வரில் நம்ம எவ்வளோ பால் பாத்திரம் வச்சுருந்தா கூட அந்த ஹேண்டில் உடஞ்சிடும், நிறைய ப்ராப்ளம் கொடுக்கும். அடிக்கடி நம்ம வாங்குகிற பொருள் இது. இதுவுமே வந்து நிறைய ரேஞ்சஸில் வச்சுருந்தாங்க. ஹேண்டில்ஸுமே நிறைய மாடல் இருந்தது. ஒரே கடையில் நம்ம பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து காஃபி ஃபில்டர் தான் பார்த்துட்ருக்கோம். இதுவுமே வந்து நிறைய சைஸஸில் இருந்தது. ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. ஏன்னா வந்து நானுமே பாரிஸில் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், சென்னை பாரிஸ் கார்னரில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் நான் இங்கேயே கூட இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு யாருக்கும் இப்போ நீங்கள் வந்து காஃபி ஃபில்டர் தேடிட்டு இருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வியூவர்ஸ், இது கம்ப்ளீட்லி நோ ப்ரமோஷன், உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக மட்டும் காமிச்சிட்ருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எவர் சில்வரில் லஞ்ச் பாக்ஸ்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இதில் நான் காமிச்சிருக்கேன். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்லேருந்து நிறைய ஆஃபீஸ் கோயர்ஸ் வரைக்கும், சின்னதுலேருந்து பெரிய அடுக்கு வரைக்கும் நிறைய வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக்லாம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அன்ஹெல்தி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்க தேவையில்லை. இந்த மாதிரி வந்து நம்ம எவர் சில்வரில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நிறைய யூனிக் ப்ராடக்ட்ஸ் இதுலேயுமே நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிக்னிக் போகிறோம், இல்லைன்னா நம்ம எங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கூட நம்ம இதில் பேக் பண்ணி கொண்டு போகலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பெரிய சைஸில் இருந்தது. ஒரு 4 பேருக்கு கூட இதில் வச்சு பேக் பண்ணிட்டு போகலாம். நம்ம 4 அடுக்கில் இருந்தது. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து சோப் வைக்கிற ஸ்டாண்ட் தான் பார்த்துட்ருக்கோம். நான் ஏதோ இது ஒரு பிளேட் மாதிரி ஏதோ இருக்கே என்னடான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துருந்தேன். நிறைய சூப்பராக வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது நம்ம ஒரு சில்வரில் வந்து அரேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு யூனிக்காக பாத்ரூமில் வந்து நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து ஈஸி டு மெயின்டெனன்ஸ். இதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் இருந்தது. ப்ரைஸுமே ஒரு 100 ருபீஸில் இருக்குது. அடுத்து பார்க்குறது வந்து நம்ம டவல்லாம் மாட்டி வைக்கலாம். இப்போ வாஷ் பேஷன் யூஸ் பண்ணுறோன்னா அந்த சைடில் வந்து டவல் மாட்டுறோம். அதுக்கெலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் வந்து நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசர் தான் பார்த்துட்ருக்கோம். இதையுமே நம்ம வந்து வச்சு மாட்டிட்டு இதில் வந்து ஒரு ஷாம்பு, சோப்பு, எதுவுமே உங்களுக்கு வந்து தேவையான காஸ்மெட்டிக்ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து அதில் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான மாடல் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய எவர் சில்வர் பிளேட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஒரே இடத்துல வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கணும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இங்கே லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த சரவணா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பிளேட்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ்லேருந்து இப்போ வரக்கூடிய சூப்பரான நியூ மாடல் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒன்றையும் பொறுமையாக நான் வந்து எடுத்து காட்டியிருக்கோம். அண்ட் ஆல்சோ எல்லா பிளேட்டோட ப்ரைஸுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
அண்ட் வீவர்ஸ், வீடியோ எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா, என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் ஆல்சோ நம்ம தேவி பத்தூஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட் எந்த ஷாப்பில் வீடியோ பண்ணலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க.